உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதரன் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தனானா, அன்புறவுகளுக்கு நேர வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் முதலில் நாங்கள் தமிழகத்தில் ஈழத்தமிழர்கள் அகதி தஞ்சம் கோரி பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். அவர்களுடைய நிலைமைகள் தொடர்பாக பார்ப்போம். குறிப்பாக சமீபத்தில் நான் செய்திகளினூடாக அறிந்த ஒரு விடயம் என்னவென்றால், இராமேந்திரன், ஈழத்தைச் சேர்ந்த மாணவிகள், அதில் 2 பேர் நீச்சல் போட்டியில் எத்தனையோ போட்டிகளில் பங்கெடுக்கும் பொழுது அவர்கள் முதலாவது நிலையில் தங்க பதக்கங்களை வெல்லுகின்ற நிலையில் நான் அவருடைய காட்சிகளை பார்த்திருந்தேன். ஆனால் அவர் தமிழகத்தில் சிறு வயதிலிருந்து வாழ்ந்தாலும் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி சர்வதேச போட்டிகளில் போட்டியிட முடியாமல் இருப்பது போல் தெரிகின்றது. இந்த வீராங்கனைகள் 2 பேரும் அக்காவும் தங்கச்சியும். ஆனால் மூத்தவர் அவருடைய இதுவரையில் அவர் சாதித்தது எக்கச்சக்கமான போட்டிகளில் பங்கெடுத்து எல்லாமே தங்கப்பதக்கத்தை வென்றெடுத்திருக்கின்றார். என்ன காரணத்துக்காக முதலில் இவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது? என்ன காரணத்துக்காக அங்கே இந்தியாவுக்காக இவர்கள் போட்டியிட முடியாமல் இருப்பதற்கும் என்ன காரணம் என்றது? உண்மையிலே அவர்கள் வல்லோடுதுறையை சேர்ந்த ஒரு தம்பதியருடைய குழந்தை தான் தனிஜா என்கின்ற இப்போது 18 வயது நிரம்பி இருக்கின்ற அந்த மாணவி. இப்போது கல்லூரி படிப்பு, 1ஆம் ஆண்டு கல்லூரி படிப்பை அவர் அங்கே தமிழ்நாட்டிலே கற்று வருகின்றார். அவர் பிறந்து 6வது மாதத்திலே 2007ஆம் ஆண்டு இங்கிருந்து புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டிலே சென்று அகதிகளாக தஞ்சம் கோரியிருந்தார்கள் அவருடைய குடும்பத்தார். ஜெயக்குமார், அருள்ஜோதி என்கின்ற தம்பதியருடைய மூத்த புதல்வியான தனுஜாதான் இன்று ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒரு திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு தன்னுடைய நீச்சல் திறமைகளினால் ஒரு ஈழத்தமிழர்களுடைய பெருமையையும் திறமையையும் இந்திய அளவிலே பேசுபொருளாக்கி இருக்கின்றார். உண்மையிலே அவர் சிறு வயது முதலே ஒரு நீச்சலிலே ஒரு அபார திறமை பெற்றவர் என்பதை நான் நன்கு அறிவேன். நான் திருச்சியிலே புலம்பெயர்ந்திருந்த காலப்பகுதிகளிலே அந்த சிறுமியினுடைய அந்த ஆரம்பகால நீச்சல் பயணத்தை ஆரம்ப காலத்திலே பருகிருந்து பார்த்து என்ற அடிப்படையிலே உண்மையில அந்த திறமைகளுக்கான அங்கீகாரம் என்பது இந்தியாவிலே எப்போதுமே கிடைப்பதில்லை. அவர்கள் பல்வேறு நெருக்கடிகள், ஏனால் இந்தியாவிலே இன்று உலகத்திலே 2வது மிகப்பெரிய சனத்தொகை கொண்ட நாடாக இந்தியா இருந்தும் இன்று உலக விளையாட்டு நிகழ்வுகளிலே பதக்கப்பட்டியலிலே ஒரு தங்கத்தை பெறுவதென்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு, அதுவும் ஒலிம்பிக்கிலே தங்கம் பெறுவதென்பது மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கின்ற அளவுக்கு தான் நிலைமைகள் இருக்கின்றது. அதைவிட இந்தியாவை விட மிக குறைந்த எண்ணிக்கை கொண்ட மக்கள் தொகை கொண்ட நாடுகள் கூட இந்தியாவை விட முன்னிலையிலே பதக்கப்பட்டியலிலே இடம்பெறுவது கூட அவதானிக்கூடியதாக இருக்கின்றது சொன்னால், திறமைகளுக்கு அங்கே முன்னுரிமை வழங்குவதற்கு பதிலாக அரசியல் செல்வாக்கு, லஞ்சம், இன்னபிற தலையீடுகள் காரணமாக அங்கே சர்வதேச போட்டிகளுக்கு தெரிவுகள் இடம்பெறுவதுதான் அதிலே ஒரு காரணமாக இருக்கின்றது. இப்ப அந்த வகையில் தான் இப்ப தனிஜாவினுடைய விடயத்தை வைத்து பார்க்கின்ற போது, அவர் இதுவரை தமிழ்நாட்டுக்காக அள்ளி குவித்த பதக்கங்களுடைய எண்ணிக்கை 100 கணக்கை தாண்டும். 100 கணக்கான தங்க பதக்கங்களை அவர் தமிழ்நாட்டுக்காக பெற்றும், இன்று வரை அந்த தமிழ்நாடு அரசாங்கமோ இந்தியாவோ அதுக்கு ஒரு பிரதிபகாரமாக அவர்களுக்குரிய ஒரு எந்தவித வசதிகளையும், அதாவது வசதிகள் என்று அவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை கேட்கவில்லை. தங்களுடைய திறமைக்கான ஒரு அங்கீகாரத்தை தான் அவர்கள் கேட்கின்றார்கள். அவர் இந்திய அளவிலே மாநில அளவு கடந்து இந்திய அளவிலே இடம்பெற்ற போட்டிகளிலே அவர் தங்கப்பதக்கத்தை வென்று சர்வதேச ரீதியாக இடம்பெறுகின்ற போட்டிக்கு அவர் தெரிவாகி இருக்கிறார். இது சில வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இந்திய அரசாங்கம், என்னால் அவர் ஒரு அகதியாக இருக்கின்ற காரணத்தினால் அவர் இலங்கை கடவுச்சீட்டையும் பெற முடியாதவராக இருக்கின்றார், இந்திய கடவுச்சீட்டையும் பெற முடியாதவராக இருக்கின்றார். இந்தியாவில் இருந்து கொண்டு அவர் இலங்கை கடவுச்சீட்டை பெற்றால் கூட அங்கிருந்து அவர் ஒரு இலங்கை பிரஜையாக சர்வதேச போட்டியில பங்கு பெற்ற முடியாது. இந்திய அளவிலே நடைபெற்ற ஒரு போட்டியிலே அவர் ஒரு வெற்றி பெற்று இந்தியாவை பிரதித்துவப்படுத்தி அவர் சர்வதேச அரங்கத்திலே அவர் போட்டு பங்கு பெற்றுவதாக இருந்தால் இந்திய குடியுரிமை பெற்றவராகத்தான் அவர் அங்கே பங்கு பெற்ற முடியும். இல்லை என்று சொன்னால் அவர் இலங்கை திரும்பி இலங்கையிலே தன்னுடைய திறமைகளை மீள தடம் பதித்து இலங்கையினுடைய பிரஜையாக இலங்கையை பிரதித்துவப்படுத்தித்தான் அவர் மீண்டும் சர்வதேச களங்காண முடியும். ஆகவே இப்போது அவருக்கான வென்று கிட்டத்தட்ட ஒரு 14
15 ஆண்டுகளாக அவர் நீச்சலிலே அவ்வளவு தன்னுடைய அபார திறமைகளை வெளிப்படுத்தி, ஒரு சர்வதேச ரீதியாக தான் தடம் பதிக்க வேண்டும் என்ற அந்த கனவை இன்று இந்தியாவினுடைய அந்த ஈழத்தமிழர் மீதான ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை எ அதை கனவாகவே தொடர வைத்திருக்கின்றது. ஒருவேளை தனியாவுக்கு இந்திய நடுவண் அரசாங்கம் இந்திய குடியுரிமையை வழங்கி, இந்திய சார்பாக சர்வதேச போட்டியிலே பங்கு பெற்றுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கினால், ஒருவேளை இந்தியா சார்பாக ஒலிம்பிக்கிலே முதல் முதல் தங்கத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு ஈழத்தமிழ் அ தமிழச்சி என்கின்ற பெருமையை கூட தனுஜா பெறுவார் என்பதிலே எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது. ஏனால் அந்த அளவு தூரம் அவருடைய ரத்தத்திலேயே அது ஊறி இருக்கின்றது. அந்த நீச்சல் அ திறமை. என்றால் அந்த சிறு வயதிலிருந்து அவருடைய நீச்சல் விடயங்களை பார்த்திருக்கின்றேன். அ பல தடைகளை அவர் தாண்டித்தான் தன்னுடைய திறமைகளை ஏனால் தமிழ்நாட்டில இருக்கின்ற கிராமப்புறங்கள்ல இருக்கின்ற ஒரு பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கின்ற, இல்லை ஒரு அரசியல் செல்வாக்கோ, இல்லை பண பின்புலமோ இல்லாமல் இருக்கின்ற எத்தனையோ திறமையான வீரர்கள் தமிழ்நாட்டிலே தங்களுடைய திறமைகளுக்கான ஒரு அங்கீகாரத்துக்காக, அந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான களத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பல இலைமறைகாயாக இல்லாமலே போயிருக்கின்றது. அந்த அவர்களுக்கான வாய்ப்புகள் இல்லாமலே போய் இலைமறைகாயாக அவர்கள் மறைந்தே போயிருக்கின்றார்கள். அவர்களுடைய திறமைகள் வெளிப்படாமல். ஏனால் அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான களத்தை அமைத்துக் கொடுப்பதற்கு அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கின்றது என்பதுதான் தமிழ்நாட்டு யதார்த்தமான நிலைமை. ஆகவே தமிழ்நாட்டிலே பிறந்து இந்திய குடியுரிமை இந்தியர்களாகவே வாழ்கின்றவர்களுக்கு இப்படியான ஒரு நிலைமை என்று சொன்னால், ஒரு ஈழத்திலே பிறந்த அதுவும் இந்தியாவிலே ஈழத்தமிழர்களை வெறும் ஒரு அனுதாபத்துக்காகவும், அரசியலுக்காகவும் அ ஒரு 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 அனுதாப குறியீடாக பார்க்கின்ற கடந்து, அவர்களை ஒரு உச்சி முகர்ந்து வரவேற்று அங்கீகரிக்கின்ற நிலைமை என்பது இல்லை. அதைவிட அவர்களை இவ்வாறு வஞ்சிப்பதனூடாக, அவர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதனூடாக, அவர்கள் அவர்களுக்கு ஒரு பேரானந்தத்தை அடைவது இந்திய ஒன்றிய அரசு மற்றும் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசுகளுடைய அ ஒரு மறைமுக செயல்பாடாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலைமைகளை எல்லாம் கடந்து, மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் தான் அவர் இன்று நூற்றுக்கணக்கான பதக்கங்களை குவித்து, இன்று இந்தியாவிலே ஒரு பேசப்படுகின்ற அளவுக்கு நிலைமை உருவாகி இருக்கின்றது. அவர் இன்றைய தற்போதைய நிலைமை என்னன்னு சொன்னால், கடந்த மாதம் நான் நினைக்கின்றேன் கடந்த ஜூன் மாதம் இறுதிப் பகுதியிலே, ஓசூர் பகுதியிலே கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியிலே இடம்பெற்ற தமிழ்நாடு மாநில அளவிலான நீச்சல் போட்டியிலே அவர் பங்கு பெற்றி, 4 போட்டிகளிலே பங்கு பெற்றி 4லுமே தங்கப் பதக்கத்தை வென்றிருக்கின்றார். 4லும் தங்கப் பதக்கத்தை வென்று அந்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை அவர் தனதாக்கிக் கொண்டிருக்கின்றார். 18 வயதான ஈழத்து சிறுமியான தனுஜா தமிழகத்திலே நடைபெற்ற அந்த மாநில அளவிலான போட்டியிலே அவர் இப்போது ஒரு 2 கிழமைகள், ஒரு 10 நாட்கள் கூட ஆகியிருக்காது. அவர் அந்த தங்கங்களை வேட்டையாடி. அவருடைய சகோதரி அவருடைய சகோதரியும் அ 5 போட்டிகளிலே பங்கு பெற்றிருக்கின்றார். 5 போட்டிகளிலே 3 தங்கமும், 1 வெள்ளியும், 1 வெண்கலமுமாக புள்ளிகள் அடிப்படையிலே அவரும் அதிகூடிய புள்ளிகளை பெற்று அந்த சாம்பியன்ஷிப்பை அவர் கைப்பற்றி இருக்கின்றார். ஆகவே அந்த ஈழத்து சகோதரிகள் அங்கே தங்களுடைய முத்திரையை, தங்களுடைய அபார திறமையின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். உண்மையிலே நான் ஆரம்ப ஆரம்ப நாட்களிலே அந்த விடயங்களை எல்லாம் நேரடியாக அறிந்திருக்கின்றேன். அவர் தனுஜா அவர்கள் தன்னுடைய ஒரு அசாத்திய திறமை மூலமாக கல்லூரி பாடசாலை மட்டத்திலே திறமைகளை வெளிப்படுத்தி போட்டிகளை பங்கு பெற்றுகின்ற போது, அங்கே எதிர்த்தளத்திலே இருக்கின்ற அந்த வீரர்களுடைய பயிற்றுவிப்பாளர்கள், பெற்றோர்களினால் மிகப்பெரிய நெருக்கடிகளை அவர்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். ஏனால் தனுஜா அந்த போட்டியிலே பங்கெடுத்தால், தங்களுடைய பிள்ளைகள் இல்லை தங்களுடைய பயிற்றுவிக்கப்படுகின்ற தங்களுடைய மாணவர்கள் அங்கே வெற்றி பெற்று சாதனை படைப்பதென்பது கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே இவரை எப்படியாவது உளவியல் ரீதியாக பாதிப்படையச் செய்ய வேண்டும். இல்லை அங்கே வேறு விதமான நெருக்கடிகள் மூலமாக அவரை பங்கு பெற்ற முடியாத நெருக்கடிகளை ஏற்படுத்துவது. இப்படி பல்வேறு நெருக்கடிகளை அவர் ஆரம்ப நாட்களிலே முகம் கொடுத்திருக்கின்றார். ஒரு கட்டத்திலே அவருடைய வயதை கூட இவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய ஆக்கியிருக்கின்றார்கள். ஏன்னா இலங்கையிலே பிறந்த காரணத்தினால் இவர்கள் பிறப்புச் சான்றிதழை முடித்து வயதை குறைத்து காட்டி, அதன் மூலமாகத்தான் இவர்கள் ஏனால் அவருடைய அந்த திறமை என்பது வயதுக்கேற்ற ஒரு திறமை அதிகமான திறமையோடு இருக்கின்றார். ஆக இவர் உண்மையாக வயது கூடினவராக இருப்பார். ஆக இவருடைய வயதை முதலிலே பரிசோதிக்க வேண்டும் என்ற ஒரு சர்ச்சையை கிளப்பி,
அது ஆய்வு ரீதியாக அதற்கூட பரிசோதனைக்கு உட்படுத்தி அவருடைய வயது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய அந்த அந்த காலப்பகுதியிலே அவருடைய வயது என்பது விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் உடல் கூறாய்வு அந்த அறிக்கையின்படி அவருடைய வயது சரி என்பது அங்கே உறுதிப்படுத்தப்பட்டது. உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டிலே ஒலிம்பிக் பதக்க வீராங்கனை பி.டி. உஷா. அவரை கூட எவ்வளவு தூரம் கேவலப்படுத்தியவர்கள். இன்று அவர் இந்திய தடகள அ சம்மேளனத்திலே அவர் ஒரு தலைமை பொறுப்பிலே இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கின்றார். ஆனால் அவர் பெற்ற பதக்கங்களை கூட மீளப் பெறுகின்ற அளவுக்கு அவரை இவ்வாறு அவமானப்படுத்தினார்கள். இன்று தனிஞ்சாவுக்கும் இந்தியாவிலே பலருக்கு அப்படியான அவமானங்கள் நேர்ந்தது. தனிஞ்சாவுக்கு நேர்ந்த கொடுமை என்பது அவருடைய திறமைக்கு ஈடு கொடுக்க முடியாத ஏனையவர்களுடைய பெற்றோர்னாலும் பயிற்றுவிப்பாளர்களாலும் அது முன்வைக்கப்பட்டது. ஒன்று இலங்கையைச் சேர்ந்த இவர் ஸ்ரீலங்கா அகதி. இவர் எப்படி இங்கே போட்டியிட முடியும் என்கின்ற நெருக்கடி உருவாக்கப்பட்டது. இன்று தமிழ்நாடு அளவிலே இப்போது அவர்கள் மாநில அளவிலே பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே அவர்கள் போராடித்தான் அவர்கள் இந்த அந்த வாய்ப்பை கூட ஒரு மாநில அளவிலான போட்டிகளில் கூட பங்கு பெற்றுவதற்கு அவர்கள் ஒரு அ வாய்ப்பை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இது உண்மையிலே மிக ஒரு வேதனைக்குரிய விடயம் என்னென்று சொன்னால், ஒரு திறமைக்கு இன்று வேறு எங்காவது இருந்திருந்தால், இன்று எத்தனையோ புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள், அந்தந்த நாட்டினுடைய தேசிய அணியிலே அவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். எத்தனையோ வீரர்கள். இன்று இன்று தமிழீழ ப ப அ கிர துடுப்பாட்ட அணி, கால்பந்தாட்ட அணி என்ற எத்தனையோ அணி அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளுக்கு இடையிலான போட்டிகள் அவர்கள் பங்கு பெற்றி சாதனைகளை படைத்து வருகின்ற ஒரு பக்கம் இருக்க, எத்தனையோ ஈழத்தமிழர்கள் அந்தந்த நாடுகளிலே குடியுரிமை பெற்று, அந்த அந்தஸ்தை பெற்று, அவர்களுடைய திறமைக்கு அங்கு அங்கீகாரம் கொடுத்து அவர்கள் தேசிய அணியிலே உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நாட்டினுடைய கொடிக்கு கீழாக அந்த ஈழத்தமிழ் வீரர்கள் சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்தியாவிலே, எங்களுடைய தொப்புள் கொடி தேசத்திலே, நாங்கள் தொப்புள் கொடி உறவு என்று சொல்கின்ற 8 கோடி தமிழர்களை உள்வாங்கி வைத்திருக்கின்ற இந்திய பேரரசு, இந்திய ஒன்றியம், ஈழத்தமிழர்களை இப்படியாக வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது. அது தனுஜா அதனுடைய சாட்சியமாக இருக்கின்றார். இறுதியாக இருக்கின்ற நிலைமை என்னவென்று சொன்னால், தனுஜா பல முயற்சிகள், அதாவது இந்திய சார்பாக வெளிநாடு செல்வதற்கான தடை, இந்திய குடியுரிமை. அந்த இந்திய குடியுரிமையை வழங்காவிட்டால் நீங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்கான அந்த எக்ஸிட் பெர்மிட் என்கின்ற அந்த வெளியேறி செல்வதற்கான அனுமதியை தாருங்கள். நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கே சென்று நாங்கள் அங்கிருந்து எங்களுடைய முயற்சிகளை தொடர்கின்றோம் என்று. அதற்கும் அவர்கள் அனுமதி என்றால் அவர்கள் தாய், தந்தையர் என்று மூவருமாக 2007ஆம் ஆண்டு தமிழகத்துக்கு புலம்பெயர்ந்த நிலைமையிலே, அண்மையில் சில ஆண்டுகளுக்கு முன்னர் அவருடைய தந்தை தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து, ஏனால் அங்கிருந்து ஏன்னா அங்க இருப்பதே சட்டவிரோதமாகத்தான் ஈழத்தமிழர்கள் அகதிகளாக அவர்கள் கூறினாலும், ஒரு சட்டவிரோத குடியேறிகளாகத்தான் அங்கே இருக்கின்றார்கள். அவர் தன்னுடைய திறமையை நிரூபித்து ஒரு இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு போட்டியிலே பங்கு பெற்றதற்கு இவ்வளவு தடை இருக்கின்றது என்றால், எப்படி ஈழத்தமிழர்கள் அங்கிருந்து சட்ட ரீதியாக வெளிநாடு செல்ல முடியும்? எந்த வாய்ப்புமே இல்லை. ஆகவே சட்டவிரோதமாகத்தான் அங்கிருந்து புலம்பெயர்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அப்படி பல ஆயிரக்கணக்கானவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்திருக்கின்றார்கள். கடல் வழியாகவும், விமானம் மூலமாகவும் அவர்கள் புலம்பெயர்ந்து பல்வேறு நாடுகள். அதே போன்று அவருடைய தந்தை அங்கிருந்து புலம்பெயர்ந்து ஐரோப்பிய நாடொன்றிலே அவர் தஞ்சம் அடைந்திருக்கின்றார். இதை காரணம் காட்டி அவர்களுக்கான எக்ஸிட் பெர்மிட்டை தமிழ்நாடு அரசாங்கம் தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. அதாவது உங்களுடைய தந்தை இங்கிருந்து சட்டவிரோதமாக வெளியேறி வெளிநாடு சென்றிருக்கின்றார். ஆகவே அதை காரணம் காட்டி உங்களுக்கு எக்ஸிட் பெர்மிட் தர முடியாது என்ற ஒரு காரணத்தை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சரி, அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், சரி, நீங்கள் விமானத்திலே செல்வதற்கு அனுமதி தராவிட்டாலும் நான் கடலிலே நீந்தி செல்கின்றேன். முதலில் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள், தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னார் வரை நீந்த வேண்டும். அது அவர்களுடைய வாழ்நாள் லட்சியமாக இருக்கின்றது. அந்த ஒவ்வொரு நீச்சல் வீரனுடைய வீராங்கனையுடைய கனவு என்பது இந்த கடலை, இலங்கை இந்தியாவை இணைக்கின்ற அந்த பாக்கு நீரினை நீந்தி கடப்பதுதான் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சிய கனவாக இருக்கும். ஆகவே தனுஜாவுக்கும் அப்படியான ஒரு கனவு இருந்தது. ஆகவே அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு அனுமதி கேட்டார்கள். என்னால் இந்தியாவினுடைய அனுமதியோடு அங்கே நீந்தி தலைமன்னாரை அடைந்து விட்டு அங்கிருந்து திரும்பி தமிழ்நாட்டுக்கு வருவதுதான் அவர்களுடைய எண்ணம். அதற்கு கூட அவர்கள் அனுமதி மறுத்தார்கள். ஒரு ஈழத்து சிறுமி ஒருவர் தமிழ்நாட்டிலிருந்து எல்லை கடந்து இலங்கையினுடைய மன்னார் கரையை அடைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. சரி, அதற்கும் அவர்கள் ஒரு தங்களுடைய தரப்பிலே இன்னொரு தெரிவை கொடுத்தார்கள். நீங்கள் எக்ஸிட் வெளியேறி செல்வதற்கான அனுமதியை தாருங்கள். நான் கடலால் நீந்தி கடந்தே சென்று விடுகின்றேன். நீங்கள் தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி அங்கு சென்று சாதனை படைப்பதற்கு அனுமதி மறுக்கின்றீர்கள். விமானம் மூலமாக செல்வதற்கு அனுமதி மறுக்கின்றீர்கள்.
நீங்கள் எக்ஸிட் பெர்மிட் தாங்க, நான் நீந்தியே கடலை கடந்து நான் தலைமன்னாருக்கு சென்று விடுகின்றேன் என்று. அப்படி எதற்குமே தமிழ்நாடு அரசாங்கமும் இந்திய ஒன்றிய அரசும் இதுவரை செவிசாய்க்கவில்லை. ஆகவே அவர் இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கின்றார். தனக்கு ஒன்று இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும். இந்திய சார்பாக சர்வதேச போட்டிகளிலே பங்கு பெற்றுவதற்கு எனக்கு இந்திய குடியுரிமை பெற்றுத்தர வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால், நீங்கள் இந்திய குடியுரிமை தராவிட்டால் இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்கான அனுமதியை தர வேண்டும். இது பெரும்பாலும் நீதிமன்றத்தினால் அவருக்குரிய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு அது நியாயமானது என்கின்ற விடயம், அதாவது குடியுரிமையை கொடுங்கள், இல்லை என்றால் அவரை நாட்டை விட்டு வெளியேறி செல்லுங்கள் என்ற அடிப்படையிலே அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகளுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. உண்மைதான், அதுதான் நிலைப்பாடு. ஆனால் அரசியல் காரணங்களினால் அந்த தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டு கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே பாருங்கள், ஒரு ஈழத்து சிறுமி தன்னுடைய வாழ்நாள் கிழமை, அதுவும் ஒரு பெண், ஒரு 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 சிறு ஒரு பிள்ளை, ஒரு ஒரு அந்த ஒவ்வொரு வயது கட்டத்தை அடைகின்ற போது பருவ மாற்றத்தின் காரணமாக ஏற்படுகின்ற சவால்கள், அதையெல்லாம் கடந்து இன்றும் தன்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்று அவர் கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளாக நீச்சலே தன்னுடைய மூச்சாக கொண்டு அவர் அதுவும் இன்று வரை நாங்கள் அவரை ஒரு ஈழத்தமிழ் சிறுமியாக, ஈழத்தமிழ் மாணவியாக நாங்கள் அடையாளப்படுத்தினாலும், அவர் தமிழ்நாட்டிலே கல்வி கற்ற பாடசாலை, இப்போது கல்வி கற்கின்ற கல்லூரியினுடைய சார்பாகத்தான் அவர் அங்கே பதக்கங்களை குவித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த பெருமை என்பது அந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற கல்லூரி, அந்த பாடசாலைகளுடைய சார்பாகத்தான் இருக்கின்றது. தமிழ்நாட்டை கடந்து வெளியே இந்திய அளவில் செல்கின்ற போது அவர் தமிழ்நாட்டு மாணவியாகத்தான் செல்கின்றார். ஆகவே இவ்வளவு காலம் தன்னுடைய அந்த அபார திறமையையும் ஆற்றல்களையும் அங்கே இருக்கின்ற கல்லூரிகள், பாடசாலைகள், தமிழ்நாடு, இந்தியாவுக்காக அதை அவர் அர்ப்பணித்திருக்கின்ற போதும் அவர்கள் அதை திருப்பி ஒரு பிராயச்சித்தமாக அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வரவில்லை, இந்தியாவும் முன்வரவில்லை என்பது மிக ஒரு வேதனையான ஒரு விடயம் என்பதை தான் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும். ராமேந்திரன், வானொலியை, தொலைக்காட்சியை, இந்திய தொலைக்காட்சிகளை கேட்டால், பெரிய நிபுணர்களை கேட்டால் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி என்று சொல்லுவார்கள். உலகிலேயே பெரிய ஜனநாயகம் படைத்த நாடு என்று சொல்லுவார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால், உலகத்தில் எந்த நாட்டுக்கு நீங்கள் சென்றாலும் இந்தியர்கள் அங்கே பிரஜைகளாக இருக்கிறார்கள். அதுவும் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள், இந்தியாவில் பிறந்து இந்த நாடுகளில் வாழுபவர்கள். அது மட்டும் இல்லாமல் பிரித்தானியாவில் நாங்கள் வாழுகின்ற நாடுகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 4 ஆண்டுகள் அவர்கள் அந்த நாட்டில் இருந்த பின்பு அவர்கள் அந்த நாட்டினுடைய பிரஜைகளாக வருவார்கள். இப்பொழுது சில ஆண்டுகள் மாறிவிட்டது. இருந்தாலும் கூட சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள் விளையாட்டு வீரர்களாக தேசிய அணிக்கு விளையாட்டு வீரர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவை சேர்ந்தவர்கள் தேசிய அணிக்கு விளையாட்டு வீரர்களாக இருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள் தேசிய அணிக்கு விளையாட்டு வீரர்களாக இருக்கிறார்கள். நியூசிலாண்டை சேர்ந்தவர்கள் தேசிய அணிக்கு விளையாட்டு வீரர்களாக இருக்கிறார்கள். லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி என்று சொல்லுகிறார்கள். அதுவும் அங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு தளத்தை கொடுக்காமல் வைத்திருப்பது, இது என்ன டெமோக்ரஸி? எனக்கு அது புரியவே இல்லை. சரி, விளையாட்டுத்துறையில் தான் இவ்வாறான நிலைமை இருக்கின்றது. உயர்கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் எங்களுடைய பிள்ளைகள் மண்ணிலும் சரி புலத்திலும் சரி புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள், இங்கே குறிப்பாக நீங்கள் மேற்கத்திய நாடுகள் எடுத்து பார்த்தீர்கள், சாதனை படைத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ குழந்தைகள் சாதனை படைத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பட்ட படிப்புகளை வெள்ள மாளிகையில் கூட வேலை செய்கிறார்கள். நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்லும் கூட வேலை செய்கிறார்கள். சாதனைகளை படைத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாணவர்கள் போன்ற எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு இந்தியாவில் அவ்வாறான சந்தர்ப்பம், அது கல்வியில் തന്നെ திறமை இருந்தால் அதுக்கு எதுவும் வாய்ப்புகள் கொடுக்கிறார்களா, அல்லது அங்கேயும் கூட இந்த சதிதான் நடக்கிறதா? நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இன்று பாருங்கள், இந்தியாவிலே இன்று கமலா ஹாரிஸ், அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி என்கின்ற நிலையிலே இருந்த அந்த கமலா ஹாரிஸ், அவர் ஒரு இந்திய வம்சாவளி என்று பெருமை கொண்டாடுகின்றார்கள். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் உலகத்திலே இன்னென்ன பதவிகளில் இருக்கின்றார்கள் என்று எத்தனையோ உயர் பதவிகளிலே அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது எப்படி சாத்தியமானது? இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து ஒவ்வொரு நாடுகளில் அவர்கள் பொருளாதார ஆனால் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே உயிரை பாதுகாப்பதற்காக அகதிகளாக தஞ்சம் கோரி சென்றார்கள். பொருளாதார ரீதியாக நாங்கள் இந்தியாவிலே சென்று இந்தியாவிலே வாழ்ந்து எங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி விடலாம் என்கின்ற நோக்கத்தோடு வரவில்லை. இலங்கையிலே போர் காரணமாக ஏற்பட்ட அச்சுறுத்தலினால் உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு அருகாமையில் இருக்கிற எங்களுடைய தொப்புள் கொடி தேசத்திலே சென்று எங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் தான் ஈழத்தமிழர்கள்.
அப்படி சென்றவர்கள் கூட அரவணைப்பதற்கு தமிழ்நாடும், இந்தியாவும் மறுத்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், இன்று எத்தனையோ இன்று நவநீதம் பிள்ளை அம்மையார் ஒரு இந்திய வம்சாவளி. இன்று சிங்கப்பூர், மலேசியாவை எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கின்ற எத்தனையோ அரசியல் உயர் தலைவர்கள், பெரும்பாலானவர்கள் இந்தியாவிலிருந்து சென்று அங்கே குடியேறியவர்கள், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். எத்தனையோ பேர் அப்படியான உயர் நிலைமைகள இருக்கின்றார்கள். அதையெல்லாம் ஒரு கணம் இவர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. உண்மையிலே நீங்கள் குறிப்பிட்டதைப் போன்று உலகத்திலே ஜனநாயகத்தினுடைய தொட்டிலாக அவர்கள் தங்களை பறைசாற்றிக் கொண்டு ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம் கோலோச்சுகின்ற ஒரு தேசமாக தங்களை அவர்கள் கூறிக்கொண்டாலும், அவர்கள் ஒரு கணம் தங்களை தாங்களே திரும்பி பார்த்தால் அவர்களே தங்களை காரி உமிழ்கின்ற அளவுக்கு தான் அந்த இந்தியாவினுடைய ஜனநாயகத்தினுடைய நிலை இருக்கின்றது என்பதை தான் நாங்கள் இந்த இடத்திலே வேதனையோடு பதிவு செய்ய முடியும். அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டதைப் போன்று கல்வி ரீதியாகவும் பல நெருக்கடிகள், முட்டுக்கட்டைகள். இன்று தமிழ்நாட்டிலே ஒரு அகதியாக இருக்கின்ற அங்க ஒரு ஈழத்தமிழ் மாணவர்கள், அங்கே மருத்துவ படிப்பை படிக்க முடியாது. அப்படியான முக்கியமான உயர் படிப்புகளை அங்கே அவர்கள் படிக்க முடியாது. அவர்கள் ஒரு ஒரு அடிப்படையாக சில உயர் படிப்புகளை மட்டும் தான் அவர்கள் படிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அதற்கும் பல போராட்டங்களை நடத்தித்தான் அவர்கள் அங்கே தங்களுடைய கல்வி திறமைகளை வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது. உண்மையிலே நீங்க குறிப்பிட்டதைப் போன்று ஈழத்தமிழர்கள் கல்வி ரீதியாக அவர்கள் எப்போதுமே ஒரு உயர்ந்த நிலையில இருப்பவர்கள். தமிழ்நாட்டிலே கூட நான் அறிந்திருக்கின்றேன். பலர் இந்த போருக்கு பின்னர் தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்த நிலைமையிலே, அ தமிழ்நாடு அந்தந்த பாடசாலைகள் மட்டத்திலேயே ஆச்சரியத்தோடு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பல சாதனைகளை படைத்தவர்கள் இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு அங்கே 10த் என்று சொல்வார்கள். 10வது இங்கே நாங்கள் சாதாரண பரீட்சை, அதாவது ஜிசிஓஎல் என்று சொல்கின்ற 11ஆம் ஆண்டு பரீட்சை, அங்கே 10வது ஆண்டு, அதாவது 10த் என்று சொல்லப்படுகின்ற 10ஆம் ஆண்டிலே அங்கே அ 1வது தரநிலை பரீட்சை எழுதுவார்கள். அதற்கு பின்னர் 2 ஆண்டுகள் 11த், அதுக்கு பிறகு 12த் என்று சொல்லுவாங்க. +2 என்று சொல்லி. அப்படியான இதுக்கு பின்னர் தான் அங்கே கல்லூரி படிப்பை நோக்கி அவர்கள் செல்வார்கள். இங்கே காப்போத்தா சாதாரண தரத்தை ஜிசிஓஎல்-ஐ எழுதிவிட்டால் அதுக்கு அடுத்ததாக உயர்தரம் படிப்பார்கள். அந்த உயர்தரம் 2 வருடங்கள், 2 1/2 வருடங்கள் படித்ததற்கு பிற்பாடு பல்கலைக்கழக படிப்புக்கு செல்வார்கள். அப்படியாக அங்கே அந்த 10வது பரீட்சை 9வது இங்கேருந்து புலம்பெயர்ந்து அங்கே இருந்த மாணவி ஒருவர், அ உண்மையிலே அவர் அங்கே சென்று 9வது தரத்தில் தான் படித்துக் கொண்டிருந்தார். அங்கே போய் தமிழ்நாடு கல்வி பாடத்திட்டங்கள் என்பது புதிது. ஆனால் அங்கே படித்துக் கொண்டிருந்த சம நேரத்திலே, அவர் 10வது பரீட்சைக்கு விண்ணப்பித்து, அந்த பரீட்சை எழுதி, அந்த 10வது பரீட்சையிலே 500க்கு இத்தனை என்று சொல்லி அங்கே புள்ளிகள் வழங்கப்படும். அப்படி அவர்கள் அந்த புள்ளியிலே 9வது தரத்திலே படித்துக்கொண்டு, அதுவும் தமிழ்நாட்டு பாடத்திட்டத்துக்கு முற்றிலும் ஒரு புதியவராக அங்க சென்ற அந்த மாணவி, மற்ற 10வது தரத்திலே படித்து அங்கே பிறந்து வளர்ந்து அங்கத்திய பாடத்திட்டத்திலே படித்தவர்களை விட ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிகமான மதிப்பெண்களை பெற்று ஆச்சரியப்பட வைத்திருந்தார். அப்படி பலருடைய திறமைகளை நாங்கள் சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் இன்று ஈழத்தமிழர்களுடைய நிலைமை என்பது அங்கே ஒரு ஒரு அகதி என்ற பெயரிலே அவர்கள் ஒரு அனுதாபத்தோடு எங்களை பார்த்து சில தேவைகளுக்காக வைத்திருக்கின்றார்களே தவிர, ஒரு சக மனிதனாக கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு மனிதனாக ஏற்றுக்கொண்டால் தானே அந்த மனிதனுக்குரிய உரிமைகள் தொடர்பாக அவர்கள் கரிசனை கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் ஒரு மனிதனாக அ எடுத்துக்கொண்டால் தான் அவனுடைய கல்வி உரிமை, அடுத்த மருத்துவ உரிமை, அவனுடைய இன்னபிற விடயங்கள் அனைத்தையுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். எதுவுமே இல்லை. ஒரு சாதாரணமாக நான் நினைக்கின்றேன், கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு தடவை முதலமைச்சராக இருந்தபோது, அ சாரதி அனுமதி பத்திரம் பெற முடியும். முகாம்கள்ல இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்கினார். ஆனால் அப்படி சாரதி அனுமதி பத்திரம் பெற்றவர்களை கூட தமிழக காவல்துறையினர் ஒவ்வொரு தெருக்களிலே நின்று, ஏனால் அவர்களுக்கு ஈழத்தமிழர்களுடைய உடல் மொழியும் அவர்களை நன்றாக தெரியும். உடல் மொழி நன்றாகவே தெரியும். அவர்கள் சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருந்தாலும், ஏதோ ஒரு விதத்திலே அவர்களை நெருக்கடிக்குள்ளாக்கி, அவர்களிடம் பணம் பறிக்கின்ற ஒரு செயல்பாடு அன்று தொடக்கம் இன்று வரை அங்கே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏனால் ஈழத்தமிழர்கள் என்பவர்கள் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு ஏடிஎம் அட்டைகளை போன்றவர்கள். தானியங்கி பணம் பறிக்கின்ற இயந்திரத்தை போன்றுதான் ஈழத்தமிழர்களை அங்கே சகல மட்டத்திலுமே பார்க்கின்றார்கள். அப்படியாக எந்த இடத்திலுமே அங்கே ஈழத்தமிழர்களுக்குரிய அங்கீகாரம் என்பது இல்லை. உதாரணத்துக்கு கூறவேண்டும்னா உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களுடைய அ மகள். அவர் நான் நினைக்கிறேன் பூனேயிலே அவர் ஒரு கலைத்துறையிலே அவர் அங்கே நான் நினைக்கிறேன் வீணை தொடர்பான ஒரு உயர் படிப்பை அங்கே படித்திருக்கின்றார். அந்த கல்லூரியிலே அவர் ஒரு 1வது இடத்தை திறமையை வெளிப்படுத்தி கோல்ட் மெடலிஸ்டாக அவர் அங்கே தெரிவு செய்யப்பட்ட போது கூட,
அதை வழங்குவதற்கு அங்கே பெரிய ஒரு சிக்கல்கள் எதிர்நோக்க வேண்டியது. என்றால் இவர் ஒரு ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ் என்ற ஒரு காரணத்தினால், ஒரு அகதி என்கின்ற காரணத்தினால் அவருக்கு அந்த கோல்ட் மெடல் வழங்குவதிலே மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டதை நான் அறிந்திருக்கின்றேன். இப்படியாக பாருங்க, ஒரு திறமை, ஒரு கல்லூரியிலே அத்தனை ஆயிரம் மாணவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அதற்கான ஒரு அங்கீகாரத்தை தொடுகின்ற வேளையிலே அப்படியே அந்த ஏணியும் பாம்பும் விளையாட்டிலே அங்க உச்சத்துக்கு செல்கின்ற போது அப்படியே கீழே அதல பாதாளத்துக்கு வருவதைப் போன்று அகதி என்கின்ற அந்த ஒற்றை அடையாளத்தை முன்னிறுத்தி அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டு கீழிறக்கப்படுகின்றார்கள். இது சகல துறைகளிலும், நீச்சல் விளையாட்டுத் துறையாக இருக்கட்டும், இல்லை கல்வித்துறையாக இருக்கட்டும், இல்லை உயர் படிப்புகளாக இருக்கட்டும், சகல இடங்களிலுமே அன்று தொடக்கம் இன்று வரை ஈழத்தமிழர்கள் இப்படியான ஒரு இழிநிலையில் தான் தமிழகத்திலே தங்களுடைய இருப்பை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் இங்கே வேதனையுடன் பதிவு செய்ய முடியும். அனுதாபத்தை காட்டி தொலைக்காட்சியில் பார்வையாளர்களுடைய தொகையை அதிகரிப்பதற்கான வேலைகளையும் செய்கின்றார்கள். நீங்கள் கூறிய எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது. ஒரு மனிதாபமான ரீதியில் அவர்கள் செய்ய வேண்டிய விடயங்களை செய்யாமல் தட்டி கழித்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு விடயங்கள் நடக்கின்ற இந்த நேரத்தில் ராமதுரன், அங்கே பிறந்து அங்கே வளர்ந்து அங்கே கல்வி கற்றவர்களுக்கு ஏன் இந்திய குடியுரிமை எடுக்க முடியாமல் இருக்கின்றது? என்ன காரணத்துக்காக இதை தடை செய்து வைத்திருக்கிறார்கள்? உண்மையிலே அங்கே உண்மையிலே இந்தியாவிலே அவர்கள் சில சட்டங்கள் அவர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்ப திபெத்திய அகதிகள் என்ன விதமான வசதி வாய்ப்புகளோடு இருக்கின்றார்கள், அவர்களை எப்படி பார்க்கின்றார்கள், ஈழத்தமிழர்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்பதுதான் அந்த ஓரவஞ்சனையினுடைய வெளிப்பாடாக நாங்கள் பார்க்க முடியும். தமிழ்நாடு அரசாங்கம் கூட இதை சுட்டிக்காட்டி மத்திய அரசாங்கத்தோடு அவர்கள் தங்களுடைய ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்ற நிலைமை கூட இல்லை. அவர்களும் தமிழ்நாடு அரசாங்கமும் இதற்கு துணை போகின்ற மத்திய அரசாங்கமும் இதை நாங்கள் யாரையுமே பிரித்து பார்த்து விட முடியாது. 2 மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமுமே ஈழத்தமிழர்களை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதிலே பிறந்தவர்கள் உண்மையிலே இந்தியாவிலே ஒரு இந்தியர்களை திருமணம் முடித்து ஒரு தாய் அல்லது தந்தை இந்தியராக இருந்தாலே இந்திய குடியுரிமை உரித்துடையவர்கள் என்பது இந்திய குடியுரிமை சட்டம் சொல்கின்றது. அதிலே சில மாற்றங்கள் வந்திருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு இந்தியர்களை பல ஈழத்தமிழர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இந்தியர்களை திருமணம் முடித்து கலப்பு திருமணத்தின் ஊடாக பிள்ளைகள் பிறந்து அவர்கள் குடியுரிமை பெறுவது கூட மிகப்பெரிய ஒரு சவாலான விடயமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது ஈழத்தமிழர்கள் அங்கே பிறந்தவர்களுக்கும் அந்த மண்ணிலே பிறந்திருந்தால் கூட குடியுரிமை பெறுவது சவாலான விடயம். ஆனால் தனுஜாவை பொறுத்தவரை அவர் 6 மாதம் இங்கே பிறந்து 6 மாதம் என்ற நிலையில் தான் அங்கே சென்றவர். ஆனால் அங்கே இந்திய குடியுரிமை சட்டத்திலே இருக்கின்ற ஒரு விசேட ஏற்பாடு உண்மையிலே சிறப்பு காரணங்களை முன்னிறுத்தி அரசு பரிசீலிக்குமாக இருந்தால் இந்தியாவிலே பிறக்காதவர்களுக்கும் குடியுரிமை கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு ஏற்பாடு இருக்கின்றது. அந்த ஏற்பாட்டின் அடிப்படையில் இவர் ஒன்றும் சட்டவிரோதமாக வெளிநாடு செல்வதற்கோ இல்லை வேறு விடயங்களுக்காக அவர் அதை கேட்கவில்லை. அவர் 6 மாதத்திலே சென்று தமிழ்நாட்டிலே அங்கே ஒரு தவழ்கின்ற வயதிலே அங்கே தமிழ்நாட்டுக்கு சென்று தவண்டு எழுந்து நடைபோடுகின்ற நேரத்திலே நீச்சலின் மூலமாக இத்தனை ஆண்டுகளாக இன்று 18 வயதிலே அவர் இருக்கின்றார் என்று சொன்னால் 18 ஆண்டு காலமும் நீச்சலை மூச்சாக கொண்டு அந்த மண்ணிலே சாதித்துக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய விளையாட்டினூடாக அந்த நீச்சல் திறமையை வெளிப்படுத்துவதற்கு தான் அவர் ஒரு சந்தர்ப்பத்தை கேட்கின்றார். ஆகவே இதை கொடுப்பதனால் அங்கே சட்ட ரீதியாக எந்த சிக்கலும் வரப்போவதில்லை என்றால் சட்ட ஏற்பாடுகளின்படி அவருடைய அந்த கிறிஸ்டியன் சொல்லப்படுகின்ற அவருடைய அந்த கடந்த கால வரலாறு என்பது மிக தெளிவாக இருக்கின்றது. அவர் ஒரு தொடர்ச்சியாகவே சிறு வயதிலிருந்து நீச்சல் வீராங்கனை, பாடசாலை படிப்பு, கல்லூரி படிப்பு, மாநில அளவிலே தேசிய அளவிலே என்று பல பதக்கங்களை குவித்திருக்கின்றார். ஆகவே இவர் இதற்கு அடுத்ததாக சர்வதேச போட்டியிலே பங்கு பெற்றுவதற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அதற்கு அனுமதி கொடுப்பது என்பது இலகு, அது சட்டத்தில் இடம் இருக்கின்றது. ஆனால் சட்டத்தையும் கடந்து ஈழத்தமிழர்களை இப்படியான ஒரு அடக்குமுறைக்குள் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த மத்திய அரசு மாநில அரசினுடைய அந்த நிலைப்பாடுதான் இதற்கு தடையாக இருக்கின்றது என்பதை தான் நாங்கள் இந்த இடத்துல கூற முடியும். இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்து நிகழ்ச்சியை கொண்டு வரலாம். இவ்வளவு விடயங்கள் நடந்தாலும் அங்கே அகதி தஞ்சம் கோரியவர்களுக்கு வீட்டு திட்டம் ஒன்று உருவாக்கி வீடு கட்டி கொடுத்திருக்கிறார்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த கட்சி. இப்பொழுது அதை கூட நாங்கள் வரவேற்கலாம் தானே? இந்த இடத்துல சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. நீங்கள் ஒரு கிளியை கூண்டிலே அடைத்து விட்டு நான் உனக்கு தங்கத்திலே உனக்கு கூண்டு வைத்திருக்கின்றேன், நீ இங்கே வெளியே இருப்பதை விட மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று கூறுவதை போன்றுதான் இது இருக்கின்றது. பறவைகள் பறப்பதற்குத்தான் பறவைகள் படைக்கப்பட்டிருக்கின்றன. ஆக பறக்கின்ற பறவையை கூண்டில் அடைத்து விட்டு அது தகர கூண்டாக இருந்தால் என்ன, தங்க கூண்டால் என்ன, அது பறவையை பொறுத்தவரையிலே அது ஒரு சிறைக்கூடு. ஆகவே ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் நீங்கள் கல்வீடுகளை கட்டி கொடுத்தால் என்ன, மாளிகைகளை கட்டி கொடுத்தால் என்ன, முதலிலே மனிதனாக ஏற்றுக்கொள்கின்றீர்களா? இதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதே தனுஜா
தமிழகத்திலே முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டியிலே பங்கு பெற்றுவது கூட ஒரு அகதியாக இருப்பவர் எப்படி முதலமைச்சர் கோப்பையிலே பங்கு பெற்ற முடியும் என்கின்ற ஒரு நெருக்கடி உருவாக்கப்பட்டது. அந்த நெருக்கடி இவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போது கூட அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இறுதியாக பல கட்ட போராட்டங்கள், அவருடைய திறமை, அவருடைய கடந்த கால விடயங்கள், பல முயற்சிகளுக்கு பிற்பாடுதான் இறுதியிலே பல போராட்டத்துக்கு மத்தியில் தான் அந்த முதலமைச்சர் கோப்பைக்கான அந்த நீச்சல் போட்டியில் கூட அவர் போட்டியிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டார். நீங்கள் இன்று கோடிகளிலே செலவழித்து வீடுகளை கட்டிக் கொடுப்பதாக கூறுபவர்கள், உங்களுடைய கவனத்துக்கு இந்த விடயம் வந்தவுடன், நீங்கள் சிறப்பு அனுமதி கொடுத்து நீங்கள் அவரை போட்டியிலே பங்கு பெற்றுவதற்கு அனுமதித்திருக்க முடியும் தானே? ஏன் அங்கே உங்களால் அப்படி செயல்பட முடியாம போனது? ஒரு மாணவி, ஒரு நீச்சல் வீராங்கனை, உங்களுடைய முதலமைச்சர் கோப்பைக்கான அந்த நீச்சல் போட்டியிலே போட்டியிடுவதனால் என்ன குறைந்து விட போகின்றது? ஆகவே இவர்கள் இதெல்லாம் வெறும் நாடகம். இதிலே அவர்கள் எத்தனை கோடிகளை கொள்ளையடித்தார்கள்? இது யாருடைய நிதியிலிருந்து இந்த கட்டடங்கள் கட்டப்படுகின்றது? அதிலே நான் நல்ல நல்ல விடயமாகத்தான் இருந்து விட்டு போகட்டும். நான் கூறியதைப் போன்று அது பறவையை பொறுத்தவரையில் அது ஒரு சிறை கூண்டு. ஈழத்தமிழர்கள் கேட்பது, எங்களை மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்களை நாங்கள் விரும்புகின்றவாறு வாழ்வதற்கு அனுமதியுங்கள். இன்றும் அங்கே ஒரு சட்டம். இன்று நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இன்று திருச்சி சிறப்பு முகாம் இருக்கிறது. அந்த சிறப்பு முகாமிலே எத்தனை பேர் அங்கே வதைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அன்று தொடக்கம் இன்று வரை அந்த சிறப்பு முகாம் என்பது தமிழர்களுக்கு முன்னாலே தொங்கவிடப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கூண்டு. அதாவது ஈழத்தமிழர்கள் எப்போது வேண்டுமென்றாலும் அவர்கள் விரும்புகின்ற பட்சத்திலே, தமிழ்நாடு காவல்துறையாக இருக்கட்டும், கியூ பிரிவு உளவுத்துறையாக இருக்கட்டும், இல்லை இன்னவர கட்டமைப்புகளாக இருக்கட்டும், ஈழத்தமிழர்களை கண் வைத்து விட்டார்கள் என்றால், குறி வைத்து விட்டார்கள் என்று சொன்னால், கேட்டு கேள்வியில்லாமல் அவர்களை கைது செய்து விட்டால், அவர்களை சட்டவிரோத என்றால் இவர்கள் இன்று வரை அந்த அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை. அகதிகள் என்ற அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை. முகாமிலே வசித்தாலும், வெளிப்பதிவிலே இருந்தாலும், அவர்கள் விசா இல்லாமல் அங்கே தங்கி இருக்கின்றவர்கள். அவர்கள் விரும்பினால் அவர்கள் விசா முடிவடைந்தோ, இல்லை சட்டவிரோதமாக தமிழ்நாட்டுக்குள் வந்தவர்கள் என்ற காரணத்தை கூறி அந்த சிறப்பு முகாமிலே அடைக்க முடியும். நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டால் கூட இவர்களினால் சட்டம் ஒழுங்கு ஆபத்து இருக்கு என்று கூறி அவர்களை விடுவிக்காது தொடர்ந்தும் அந்த சிறப்பு முகாமிலே அவர்கள் வைத்திருப்பார்கள். இன்று தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசிலிருந்து பிரதமரோ, இல்லை ஜனாதிபதியோ, இல்லை உயர் முக்கியஸ்தர்கள் வருகின்ற போது அத்தனை தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஈழத்தமிழர்களுடைய அகதிகள் முகாம்களும் சுற்றி மூடப்படுகின்றது. என்றால் அந்த முகாமை விட்டு வெளியேறுவதற்கு தடை விதிக்கப்படுகின்றது என்று சொன்னால், அவர்கள் ஈழத்தமிழர்களை ஒரு குற்றப் பரம்பரைகளாகத்தான் இந்த அரசாங்கம் கையாண்டு வருகின்றது. ஆகவே நீங்கள் அப்படியெல்லாம் செய்து வைத்துக் கொண்டு, நீங்கள் கட்டடங்களை கட்டி கொடுத்து விட்டு, நாங்கள் உங்களுக்கு கட்டடங்களை கட்டி தந்திருக்கின்றோம் என்று இவர்கள் காட்டுவது என்பது, இவர்கள் இதை வைத்துக் கொண்டு வேறு விதமான நன்மைகளுக்கு, அரசியல் காரணங்களுக்காகத்தான் இதை தேடுகின்றார்களே. உள்ளார்ந்தமாக ஈழத்தமிழர்கள் முதலிலே அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினர் என்னத்தை கூறுகின்றார்களோ, என்னத்தை விரும்புகின்றார்களோ, அதை செய்வதுதான் சிறந்த தலைவனுக்கும் சிறந்த தலைமைத்துவத்துக்குமான அழகு. அதை விட்டு இல்லை, நான் உனக்கு தங்கத்தை தருகின்றேன், அதைத்தான் நீ சாப்பிட வேண்டும். அவர்கள் கேட்பது சோறு, இவர்கள் தங்கத்திலே செய்யப்பட்ட சோற்றை கொடுத்தால் அதை உண்டு பசியாற முடியுமா? அப்படித்தான் இது இருக்கின்றது. ஆக இதை நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் ஏன்னால் சமகாலத்திலே அவர்கள் இப்படியான பாரபட்சங்களை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஈழத்தமிழர்கள் அங்கிருந்து இங்கு வெளியேறி வருவதில் கூட பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள். அங்கே அவர்கள் ஒரு சொத்து வாங்க முடியாது. அங்கே சொத்து வைத்திருப்பவர்கள் பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதே நாங்கள் விரிவாக கூற நிறைய விடயங்களை நாங்கள் கூற முடியும். கடந்த காலத்திலே இவர்கள் இந்த மு.க. ஸ்டாலின், இந்த கருணாநிதி குடும்பத்தினர் எத்தனை ஈழத்தமிழர்களுடைய சொத்துகள் மீது இவர்கள் குறிவைத்தார்கள், அதையெல்லாம் எப்படி இவர்கள் அனுபவித்தார்கள், எப்படியெல்லாம் சட்ட நெருக்கடிகளை கொடுத்ததெல்லாம் பறித்தெடுத்தார்கள் என்ற வரலாறு எல்லாம் இருக்கின்றது. இன்று இவர்கள் இப்படி வீட்டை கட்டி கொடுத்து விட்டு அதன் மூலமாக இவர்கள் பெயர் எடுக்க பார்க்கின்றார்கள். முதல்ல ஈழத்தமிழர்களை மனிதராக ஏற்றுக்கொள்ளுங்கள், மனிதராக வாழ விடுங்கள். அவர்கள் சுதந்திர பறவைகளாக அவர்கள் விரும்புகின்ற இடங்களுக்கு விரும்பினவாறு செல்வதற்குரிய அனுமதியை நீங்கள் கொடுங்கள். தமிழ்நாடு அரசு நினைத்தால் 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வசம் இருக்கின்றது. பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விரும்புகின்ற ஈழத்தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமையை வழங்குவதற்குரிய ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முடியும் என்றால், அங்கே இருக்கின்ற திபெத் அகதிகளுக்கு அப்படியான ஒரு சலுகை கொடுக்கின்றார்கள், ஏனையவர்களுக்கு சலுகை கொடுக்கின்றார்கள். ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு மட்டும் இன்று வரை வஞ்சிக்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால், அதை மாறி மாறி வருகின்ற அந்த மாநில அரசாங்கங்களும் அதை முன்மொழிந்து ஆமோதித்து வருகின்ற காரணத்தினால்தான் அதுவும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படாகவே நாங்கள் மத்திய அரசு, மாநில அரசு என்று பிரித்து பார்க்க முடியாது. தொடர்ந்தும் இந்திய ஒன்றியமே ஈழத்தமிழர்களை ஒரு
வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை தான் நாங்கள் இந்த இடத்திலே வேதனையோடு பதிவு செய்ய முடியும். உண்மைதான். நீங்கள் கூறுவதை பார்க்கும் பொழுது அதான் நான் ஏற்கனவே கூறியது போல் உலகம் பூராவும் இருக்கின்ற நாடுகளுக்கு இந்தியர்கள் செல்லுகிறார்கள், அங்கே பிரஜா உரிமைகளை பெறுகிறார்கள். சமீபத்தில் கூட ஜெய்சங்கர் அவர்கள், நான் நினைக்கிறேன் ஆஸ்திரியா ஆண்டு நம்புகிறேன், அங்கே சென்ற பொழுது 300 அகதி தஞ்சம் கோரியவர்களை திருப்பி அனுப்ப போகிறார்கள். இந்தியர்கள் அகதி தஞ்சம் கோருகிறார்கள். எனக்கு அது புரியவில்லை, என்ன காரணத்துக்காக அகதி தஞ்சம் கோருகிறார்கள். ஆனால் இங்கே ஈழத்தமிழர் அங்கே பிறந்து அங்கே படித்து அந்த நாட்டுக்கு தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பவர்களுக்கு உரிமை மறுக்கப்படுகின்றது என்றால் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, உலகிலேயே பெரிய ஜனநாயகம் என்று என்னத்தை கூறுகிறார்கள் என்று நாங்கள் அவர்களிடம் ஒரு தடவை கேட்டுத்தான் ஆக வேண்டும். இந்த அடிப்படை மனித உரிமையை அவர்கள் வழங்க முடியாமல் இருக்கிறார்கள் என்றால் எவ்வாறாக எங்களுடைய இனம் இதை பார்க்கும் என்று நாங்கள் சொல்ல தேவையில்லை. நன்றி ராமேந்திரன். இந்தியா தமிழகத்தில் ஈழத்தமிழ் அகதிகளுடைய அவல நிலையை எங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நின்றிருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.